தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியது. ஆனால் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட அரசு விடுமுறை காரணமாக 10, 13, 17ஆம் தேதிகளில் மட்டுமே வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடும் என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜகோபால் சுன்கரா தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் 53 வாக்குப்பதிவு மையத்தில் உள்ள 237 வாக்குச்சாவடியில் 2,26,433 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்ய ஏதுவாக தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றன. மாநகராட்சி அலுவலகத்திற்கு வெளியே 100 மீட்டர் முன்பு எல்லைக்கோடு, தேர்தல் நடத்தும் அலுவலர் அறை உட்பட வளாகம் முழுவதும் 13 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் வேட்பாளர்கள் விருப்ப மனு சரிபார்க்க வசதியாக டேபிள் மற்றும் காவல்துறை, தேர்தல் பணியாளர்கள் பணியாற்ற சாமியானா பந்தல், விருப்ப மனுக்கள் போன்ற அனைத்து பணிகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. வேட்புமனு தாக்கல் செய்ய காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மட்டும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடும் என தேர்தல் நடத்தும் அலுவலர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.